வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும். இப்போது அதுக்கு குருமாவுக்கு துவரம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினீங்கன்னு போதும். அதுக்குள்ளே அங்கிட்டு இதில் வத்தல் போடுங்க. பருப்பில் வத்தல் போடுங்க, பூண்டு போடுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க, சீரகம் போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, வெடித்ததும் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன்ல அதை போடுங்க. அதுக்குள்ளே அடுப்பில் பக்கத்து அடுப்பில் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு எத்தனை விசில் விடுவீங்களோ விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டேன். உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. கருவேப்பில் போடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றுங்க. வத்தல், சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, அப்புறம் குருமா வலுவலுன்னு ஆயிரும். போட்டு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே வைங்க. ஊற்றிட்டு உப்பு போடுங்க. அதுக்குள்ளே இங்கே பூரிக்கு என்ன பண்ணுறீங்க? பூரி, சப்பாத்தி, பூரிக்கெலாம் பிணைவீங்கள, அது மாதிரி பிணைஞ்சி வைங்க. உப்பு போட்டு சோடா உப்பு போட்டு பிணைஞ்சி வைங்க. தண்ணி அளவாக ஊற்றி பிணைஞ்சி வைங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலக்கி வைங்க, கலக்குங்க. நல்லா கொதிக்க பார்த்திங்களா, கெட்டியாது பார்த்திங்களா, பருப்புக்கு கெட்டியாக வரும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணியாக ஊற்றாதீங்க. உருளைக்கிழங்கு போடுங்க. அதுக்குள்ளே மாவு பிணைஞ்சி வைங்க. சோடா உப்பு போட்டு அளவாக தண்ணி ஊற்றி பிணைங்க. இதில் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு போடுங்க. இங்கே பக்கத்தில் அந்த மாவு பிணைஞ்சிட்ருக்கீங்கள, அதில் சோடா உப்பு தண்ணி தேவையான ஊற்றி நல்லா பூரிக்கு சப்பாத்திக்கு பிணைய மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைங்க. ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனை ஊற்றி பிணைஞ்சி வைங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்.
ஊறினதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே குருமா ரெடி ஆச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வைங்க. இதுதான் எங்கள் வீட்டு டிஃபன் இன்றைக்கி நைட்டு. பூரி உருளைக்கிழங்கு குருமா.